வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் நடித்த படம் மங்காத்தா. இதில் அவருடன் அர்ஜுன், த்ரிஷா, ஆண்ட்ரியா, பிரேம்ஜி அமரன், வைபவ், மகத், லக்ஷ்மி ராய், ஜெயபிரகாஷ் என பலர் நடித்திருந்தார்கள். இந்த படத்தின் அறிவிப்பு 15 வருடங்களுக்கு முன்பு வந்தபோது அஜித்தை வைத்து வெங்கட் பிரபு சொதப்பி எடுக்கப் போகிறார், ஜாலியாக படங்கள் செய்யும் வெங்கட் பிரபு அஜித்தை வைத்து வெற்றி படம் எடுப்பாரா என்ற கேள்வி ரசிகர்களுக்குள் எழுந்தது. இதனால் அஜித் ரசிகர்கள் மிகவும் குழப்பத்தில் இருந்தனர். ஆனால் அப்படி ரசிகர்கள் நினைத்ததை போல இல்லாமல் அஜித்திற்கு ஏற்றால் போல படத்தை இயக்கி அதில் வெற்றி கண்டார். இதனால் இப்படம் அனைவராலும் வரவேற்கப்பட்டு வசூலில் சாதனையும் படைத்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. முக்கியமாக கிளைமேக்ஸின் ட்விஸ்ட் வந்த போதெல்லாம் திரையரங்குகளே ரசிகர்களின் ஆரவாரத்தால் அதிர்ந்தது. அப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றிதான் அடுத்ததாக பெரிய ஹீரோக்களை வைத்து இயக்கும் வாய்ப்பை வெங்கட் பிரபுவுக்கு பெற்றுக் கொடுத்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இப்படமானது 15 வருடங்கள் கழித்து ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. ரீ-ரிலீஸுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸை வைத்து கண்டிப்பாக கில்லி, படையப்பா ஆகிய படங்களின் ரீ-ரிலீஸ் வசூல் சாதனையை முறியடித்துவிடும் என்ற நம்பிக்கையும் பிறந்தது. அதற்கேற்றபடிதான் ரீ-ரிலீஸ் ஆகி சில நாட்களில் வசூல் வேட்டையும் இருந்தது. இந்நிலையில் திருச்சி ஸ்ரீதர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் மங்காத்தா படத்தின் வசூல் பற்றி கூறியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவர், மங்காத்தா திரைப்படம் ரீ-ரிலீஸில் முதல் 4 நாட்களில் 16 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வசூலித்தது. அதற்கு பிறகு ஒரு வாரத்தின் முடிவில் 21 கோடி ரூபாய் வசூலித்தது என்றார்.